வணக்கம். பிகேஎன் சேனலுக்காக செய்திகளை வாசிப்பது இனியவன். திருவொற்றியூரில் வளர்ப்பு பிராணிகளால் கொல்லப்பட்ட உயர் ரக பூனை. பழிக்கு பழிவாங்க ராட்வீலர் நாய் கொல்லப்பட்டதா என விசாரணை. சென்னை திருவொற்றியூர் ராஜாஜி நகரில் உள்ள இந்திரா காந்தி தெருவில் திரு மஸ்தானி இவர் தனது வீட்டில் உயர் ரக பெர்சியன் வகை பூனை வளர்த்து வந்தார். கடந்த 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை வளர்ப்பு பூனை தெருவில் சுற்றித் திரியும் போது இந்திரா காந்தி தெருவில் பாலமுருகன் அவர்கள் வீட்டில் வளர்க்கும் 4 தெருநாய்கள் சுற்றித் திரிந்த அந்த பூனையை கடித்துக் கொன்றது. இறந்த பூனையின் உடலை பாலமுருகன் பூனையின் உரிமையாளர் வீட்டிற்கு அருகில் சென்று போட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மஸ்தானி கொடுத்த புகாரின் பேரில் சாத்தாங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று பாலமுருகன் கடந்த 5 ஆண்டுகளாக தனது வீட்டில் வளர்த்து வந்த ராட்வீலர் என்ற உயர் ரக வளர்ப்பு நாய் அவருடைய வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. ராட்வீலர் நாய் எப்படி இருந்தது கேள்விக்குறியாக உள்ளது. பாலமுருகன் வீட்டில் வளர்த்து வந்த நாய்கள் பூனையை கொன்றதால் பழிக்கு பழிவாங்க ராட்வீலர் கொல்லப்பட்டதா அல்லது வேறேது காரணங்கள் உள்ளதா? நாய்கள் பூனையை கொல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. திருவொற்றியூர் ராஜாஜி நகர் பகுதியில் உள்ள பல வீடுகளில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கப்பட்டு வருவதால் வளர்ப்பு பிராணிகளால் மற்ற பிராணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லாத வகையில் வளர்க்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சென்னை திருவொற்றியூர் ராஜாஜி நகர் இனிமேல் 4 நாய் சென்று என் பூனையை கட்சி போட்டுச்சுங்க. குழந்த மாதிரி வளர்க்குறோம். யார் வளர்க்குறது? அது எங்கள் வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்காரங்க. பேர் முருகன். என்ன எப்படி ஆச்சு? என்னைக்கு ஆச்சு அது? முந்தா நேற்று காலையில் 6 மணிக்கெலாம். முந்தா நேற்றுனா சனிக்கிழமை காலையில். சனிக்கிழமை பேசுறாரு. இதுக்கு எது பேசணும் தெரியாத பேசுறாரு. சரி, இது பண்றீங்க அது பண்றீங்க, அவங்க நாய் செத்து போச்சு, நீங்க தான் இது வச்சு கொண்டீங்கன்றாங்க. அவங்க வீட்டுல 4 நாய் இருக்கு. ஒரு நாய் ஒன்று எப்படி சாகும்? நாங்க ஏன் அந்த பாவத்தை செய்ய போறோம்? அது எப்படி வாயிலா ஜீவத்தை செய்வோம்? எங்க வீட்டு குழந்தை இறந்ததே நாங்க அழுதுன்னு கிடக்குறோம். எல்லாருமே நைட்டு பார்க்கலாம். சின்ன பிள்ளை 2 நாள் ஆகுதுங்க சாப்பிட்டு வருவோம் பாருங்க. இப்போ அது என்ன காசு குத்து வாங்கினீங்களா பூனையா? எவ்வளோ? 8000 ரூபாய். 8000 ரூபாவா? குட்டி எதனா போட்டிருக்காது? குட்டிலாம் போல 5 மாசம் குழந்தைங்க தூக்கிட்டு வந்தோம் நாங்க. அது வெளியே அங்கங்கன்னு தெரியுமா? அது வெளியே போவோம். போனலாம் சொல்ல இந்த வீட்டு வரைக்கும் தான் போவோம். அவங்க வீட்டு பக்கம் போல. இங்க கல் இருக்குல்ல, அது மேல உட்காந்து தான் ஈத்து போட்டு கட்சி போட்டுக்குது 4 சேர்ந்து. அவங்க வீட்டு நாய் தானா? அவங்க வீட்டு நாய் தான், வேற எந்த நாயும் இல்லை. அவங்க வீட்டுல அந்த தெரு நாய் சொல்லுங்க. பாலமுருகன் பேரு. இந்திரா காந்தி ஸ்ட்ரீட், ராஜாஜி நகர், திருவொற்றியூர். என்ன நடந்தது? பக்கத்தில் உள்ள நாயே எங்களுக்கு சின்ன நாய் கடிச்சிச்சு பூனையை. அதனால் அவங்க இது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நாங்கள் மறுநாளே இந்த நாய் செத்து போவோம். எங்களுக்கு மனசு கஷ்டம். அது இல்லாமல் யாரும் எதுவும் பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு டவுட்டு, சந்தேகம் இருக்குது. யாருன்னா எதனா பண்ணியிருப்பாங்கன்னா புரியல. எப்படி ஏதாவது பாய்சன் எதுவும் போட்டுக்கலாமா அப்படின்றது தான் டவுட். அது எதனா இருக்கா? அது எவிடன்ஸ் எதனா வச்சுருக்கீங்களா? எவிடன்ஸ் ரேபிஸ் ஊசி போட்டது இருக்குது. மிச்சம் அதனுடைய சர்டிஃபிகேட் பூரா அந்த மலையில் நனைஞ்சிச்சு. என்ன நாய் இது? ராட்வீலரா? ராட்வீலர் இல்லையா? விஷம் வச்சுட்டாங்களான்னு டவுட்டு. ஓ சரி, சந்தேக அடிப்படை இருக்குது உங்களுக்கு? ஆமாம். ஓகே. ராஜாஜி நகர் இந்திரா காந்தி ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறேண்ணா. என் பெர்சியன் கேட் மார்னிங் பாத்ரூம் போக வெளியே வந்தது.
அவங்க ராட்வீலரு அவங்க கூட 4 நாய் இருக்குது. 4த்தையும் சேஃபே இல்லாமல் ஒரு கைடன்ஸே இல்லாமல் ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க. தினமும் மார்னிங் என் பைக் எடுக்க முடியல, யாராலும் கிராஸ் பண்ணவே முடியல. கேட்டால் நான் அப்படி தான் பண்ணுவேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்ட்டாங்க. நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நகராட்சியிலே சொல்லிட்டேன். அன்றைக்கி வந்து கேட்டதுக்கு அவர் லைசன்ஸும் காட்டல, எதையும் காட்டல. அவரே ஏதோ சாப்பாடு வச்சு நாயை வச்சுட்டு இப்போ நாங்கள் வச்சோன்றாரு. நான் கேட்டேன், செத்து போயிடுச்சு. நான் அதோட விட்டேன். இப்போ மார்னிங் வந்துட்டு நாங்கள் தான் சாப்பாடு வச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நானும் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்.